வீட்டுக்கு போனா அத்தை வேற திட்டுவாங்களே. வள்ளி பள்ளிக்கூடம் விட்டு எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் வந்து சேரலைங்க. மழை வர பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்துட்டு வரேன். கூடவே போயிருக்குற ஒரு உலக்க கொழுந்து, அதுக்கு தெரிய வேண்டாம். குழந்தை நேரத்தோட வீட்டு கூட்டிட்டு வரணுமே. வார்த்தை சொல்றேன். நினைச்சிருக்கியாமா? விளையாடும் போது ஒரு சின்ன கிளை முடிச்சு விழுந்துச்சு. ஐயோ, கொண்ட காலை உடைச்சிட்டியா? என்ன பொண்ணு காலை உடைச்சிட்டாங்க. என் பொண்ணு காலை உடைச்சிட்டாங்க. நான் அப்பவே நினைச்சேன், இந்த உதவாத்திர பேரோட அனுப்புறமே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. என் பொண்ணு காலை முடிச்சுட்டாங்க. அனுமாக்கிற பிசாசு மாதிரி ஏன் இப்படி கத்துற? நான் பிசாசா? நான் அனுமாக்கிற பிசாசா? கட்டிக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு மனுஷனா? பேசாம இருந்தீங்களா? என்ன நடந்தது சொல்லித்தான் தொலையண்டா. அவன் என்ன கேக்குறது? அதான் பாத்துறீங்களா, வளர்ற பொண்ணு காலை உடைச்சுட்டாங்க. ஏண்டா நாளைக்கு ஏமாண்டா வந்து என் பொண்ணை கட்டுவான், நொண்டி பொண்ணுன்னு சொல்லுவானேடா. கவலைப்படாதீங்க, நாளைக்கு வழிய நான் தானே கட்டிக்க போறேன். காலை முடிச்சதும் இல்லாம கல்யாணம் வர பண்ணிக்கிறியா? நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு பொண்ணு வர வேணுமாடா? ஐயோ, மருமனை தொட்டு அரிசிக்காரு, உடம்பு கண்ணி போச்சு. கொஞ்சம் வெந்நீர் போட்டு தரேன், ஒத்தனை கொடுக்குறீங்களா? வாடி. அம்மா வாழ என் கண்ணு. மாமாடி கூப்பிடாதா, அப்படி கூப்பிடாதா. அதுக்கு நானே மாமா, உங்களை நம்பித்தானே அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க. நீங்களே இப்படி என்ன அடிச்சு கொள்ளலாமா? நான் தொட்டு வளர்த்த பிள்ளைய நாய் அடிக்கிறா போல அடிச்சுட்டேன். இந்த கை விளங்குமா? கந்தா, என்ன மன்னிச்சிருடா. கந்தா, எங்கடா கந்தா? கந்தா இல்லடா. கந்தா, கந்தா. அம்மா, 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 யாருக்கு அது? எங்க அம்மா. இங்க உங்க அம்மாவா? இல்லையே, இந்த வீட்டுல நான் தான் இருக்கேன். இல்லைங்க, சாந்தா மண்ணு. ஓ, சாந்தாவோட பிள்ளையா நீ? ஐயோ பாவம், உங்க அம்மா கடைசி வரைக்கும் உன்னை பத்தி தாண்டா நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு சாந்தாவுக்கு ட்ரைரோகம் வந்துருக்கு. வியாதி முத்தி போய் அவளை எங்கிருந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா, இது வழக்கமா எழுதுற வார்த்தை. எனக்கு 3000 ரூபாய். எனக்கு டிபி வியாதி. ஏன் வராது டிபி வியாதி? ஏன் தங்கச்சி? அதனால் இன்று என்னை மகனப்பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். என் மகனுக்கு நானே யமனாக விரும்பவில்லை. இந்த பணத்தை கொண்டு கந்தனை எப்படியாவது நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா, உற்றார் உறவினர்களை பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். நான் போகிறேன் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன். அப்படியே போயிடு. திரும்ப பணத்தை வச்சு பிள்ளைய வளர்க்கணும்ல, வளர்க்குறாங்க. பிள்ளைய எங்கிருந்து வளர்க்கிறது? முதல்ல நம்ம வயத்தை வளர்த்தா பத்தாது. தங்கச்சி, ஒரு பிளான். அது சரிண்ணே, நான் சொல்றதையும் கேளு. உங்க மச்சான் பட்டணத்துக்கு போய் பெரிய வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த பணத்தை ஏன் பணம் சொல்லி கடனா கொடுக்குற மாதிரி கொடுத்து கேம்ப மெட்ராஸ் மாத்திரலாம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதோட அவ அண்ணனை தேடிக்கிட்டு இங்க வந்தாலும் ஏமாந்து திரும்பி போயிடலாம். எப்படி? நீ தங்கச்சி நீலா, கீழே துப்பாத, அப்படியே முழுங்கிடு. என்ன கழுவி ஆகிவிட்டா? முழுங்கிடு. என்னங்க? ஏமாச்சான், கந்தன் கிடைச்சிட்டானா? எங்க தேடாத இடமே பாக்கி இல்லை. பிள்ளை என்ன நினைச்சதோ சொல்லாமலே போயிட்டு. அவன் ரொம்ப ரோஷக்காரன். அதுதான் பயமா இருக்கு. மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான். நான் நினைக்கிறேன் ஒரு சமயம் அவங்க அம்மாவை பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி அந்த பயலும் கேள்விப்பட்டு ஓடிட்டானோ. நீ என்ன அப்படி கேட்ட? மச்சான், அதெல்லாம் வெளியில சொல்லப்படாது. வெக்கேடு மச்சான். உங்க தாண்டால தாண்டா ஒரு டாக்டர் எடுத்து ஓடிட்டாங்க. சும்மா இருக்கங்கச்சி, கடதாச்சி காட்டு. வேண்டாம், இந்த கடுதாச்சி அவர் படிச்சாருன்னா அவர் மனசு தாங்காது. நீ ஒண்ணு மச்சான மறைய நாக்க பாக்குறிய. நல்ல மனுஷன் மச்சான், நீ படி படி மச்சான். என்ன நீலா, படிச்சு பாருங்க. அண்ணா, உற்றார் உறவினர்களை பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். நான் போகிறேன் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூடவா தெரியல? மானம் போகுது, ஊர்ல தலகாட்ட முடியல, உங்க கண்ணுல படாம எங்கேயாவது தொலைறேன்னு எழுதிருக்கா. எங்க போனாலோ என்ன செய்யறாளோ. இந்த கடிதாச்சியோட இன்னொரு பாதி எங்க?
அதுவா அது அது வந்து தபால்காரங்க கொண்டு வந்து கொடுத்தானா, அதாவது வாசல்ல நின்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா திடீர்னு ஒரு கழுத ஓடியாந்து அந்த பாதியும் தின்னுடுச்சு. இல்லன்னு மச்சான், அந்த கழுத சின்ன பாதி கடுதாசியை நீ படிச்சு பாத்திருந்த ஒரு இடத்துல நின்னு இருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் தங்கச்சி, ஒரு பொம்பளை இவ்வளவு பச்சையா இழுதப்படாது. அது அசிங்கம், மகா கேவலம். போதுங்க. ஆமா, இந்த வீட்டுல அவளை பத்தி இனிமே பேசுறது இதுதான் கடைசி தடவை. தொலைகட்டு நாசமா போட்டுங்க. ஐயா, நான் வெளியூர் எங்க அம்மா தேடிட்டு வந்தேன். ஒரு ஆள் இங்க வேண்டாம், அதோ ஹோட்டல் இருக்கு பாரு, அங்க போ. போய் போய் தம்பி தம்பி, என்னது பசி மயக்கம்? உத்தம் சிங், இந்த பாய் ஒரு அநாத பெலோ, ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. क्या साहब, இந்த பையன் யாரோ என்ன ஜாதியோ? क्या साहब, ஒரு வீட்டுல ரெண்டே ஜாதி, ஒயிட் மேன் பிளாக் மேன், வெள்ளைக்காரன் கருப்புக்காரன், நோ டிஃபரன்ஸ். உத்தம் சிங். ठीक है साहब. சந்திரா, இந்த பையனை பாத்துக்கமா, நான் இப்ப வந்துடுறேன். ஏப்பா பசிக்குதா? ரொட்டி சாப்பிடுறியா? உன் பேரு கந்த. என் பேரு சந்திரா. வா சாப்பிட போய். ஏன் பாடுது? இது பாரு, எனக்கு ஒரு ஆபத்து இல்லை. இனிமே நான் நிச்சயமா படிச்சேன். கந்தா, உனக்கு இந்த கதி ஏற்பட்டதுக்கு இந்த பாவிதான் காரணம். என்ன மன்னிச்சு. ஓ, அன்னைக்கு நான் ரேஸுக்கு போகும்போது நீ என்ன தடுத்ததுனாலதான் இந்த ஆபத்து வந்துருச்சு. இல்லை கந்தா, அந்த மாரமங்கலம் மைனர் உன்னை வசியப்படுத்தணும்னு ஒரு மூலிகை கொடுத்தான். அது கஞ்சான்னு தெரியாம நம்ம வெள்ள குதிரைக்கு கொடுத்துட்டேன். உன்னை அடையணுங்கிற கண்மூடித்தனமான ஆசையினாலே என் அறிவையே அடகு வச்சுட்டேன். சந்திரா, உன் ஆசை கடல் போன்றது. ஆனா என்னுடைய நிலைமையில நீ இருந்து பார்த்தா உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. என் ஆசை கடலை போலேன்னு சொன்னேன். கடல் நீர் தாகத்தை தணிக்காது கந்தா, தணிக்காது. நீ எனக்கு கிடைக்கலன்னு என் இதயத்தை சாரா பிழியற வருத்தம் நீயும் வள்ளியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தீங்கிற சந்தோஷத்தாலதான் மறையும். கந்தா, அந்த சதிகார மாரமங்கலம் மைனர் வள்ளிய குடும்பத்தோட மயக்கி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஊருக்கு போனது முதல்ல அவளை காப்பாத்த வழி செய்யணும்.
என்னம்மா இது? எப்பவும் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? வேற என்னப்பா செய்ய சொல்றீங்க? சிலோன்ல குதிரையில இருந்து விழுந்தது அத்தான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவையோ சொல்லிட்டேன். ஆனா நீங்க அதை பத்தி கவலையே படல. அம்மா மாதிரி உங்க மனசு மறுத்து போச்சு. பைத்தியக்கார பொண்ணு, நீ இவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டே, சாதாரண அவனை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டே, ஆனா ஒரு தகவலும் கிடைக்கலையம்மா. வள்ளி, உன்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நேரம் ஆச்சு பாரு. சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வாமா. இல்லப்பா, என் மனசே சரியில்லை. அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுங்க. என்னம்மா சொல்ற? யுத்த நிதிக்காக வச்சிருக்காங்க, அது எப்படிம்மா கேன்சல் பண்ண முடியும்? போர் முனையில போய் நம்மளால தியாகம் செய்ய முடியலன்னா இந்த சாதாரண சேவையாவது நாம செய்ய வேண்டாம். வாமா, சீக்கிரம் வந்து சேர ட்ரெஸ் பண்ணிட்டேன். என்னங்க, நான் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? சமாச்சாரமா? என்னது? அதான் மச்சான், காலத்துல நம்ம வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணாம்? ஆமா ஆமா, செய்ய வேண்டியதான். ஆனா யாரு என்னன்னு சொல்லாம உங்க பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அதாங்க சிலோன்ல பார்த்ததா சொல்லல, ஊர் மாரமங்கலம் பெரிய ஜமீன்தார் மச்சான். அது யார் அந்த அயோக்கியம்? இந்த காலத்துல ஜமீன்தாராவது மண்ணாங்கட்டியாவது எவனோ ஒருத்தன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். அதோ அவரே வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா சௌக்கியம். சௌக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு இந்த ராக்குடி தலையன் பல்லாக்கு தூக்குறவனா? Shut up. மிஸ்டர் மாரமங்கலம், மரியாதை தேவை. மைனர் பாய், ஆ. இது வந்து வள்ளியோட ஃபாதர். ஆஹா. உங்களுக்கு வருங்கால ஃபாதரின் லா, தமிழ்ல விளக்கம் தேவை. அதாவது மாமனார். ஓ, மாமனார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தப்பா நினைக்கப்படாது. எங்க பேலஸ்ல பல்லாக்கு தூக்குற மாதிரி இருந்தது. உங்களை பார்த்த உடனே எனக்கு கூட ஒரு ஞாபகம் வருது. என்ன? எங்க ஊரு பெருமாள் மாட்டுக்கார மாதிரி இருக்கீங்க. வள்ளி, ஏன் அனாவசியமா பேசிட்டு பேசட்டு பேசட்டு. நீ ரெடி தானே? ஆமாப்பா. இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பாவம், எங்க மாமாவை மொட்டை அடிக்க சொல்லி முதல்ல இருந்து முடி வளர்க்க சொல்லணும். வள்ளி, நின்னுகிட்டு இருக்கிறீங்க? உட்கார் உட்கார் உட்கார். காலை போகும். இது எங்க வீடு? ஆமா, உங்க வீடு. நம்ம வீடு. உட்கார் உட்கார். என்னங்க மைனர், ம். ஜாதகம் கேட்டேனே, கொண்டு வந்தீங்களா? ஜாதகமா? எதுக்கு? இவருக்கு போறாத காலமா? ஏன் எனக்கு நல்ல காலமாச்சே? அதுக்கு இல்லம்மா, உன்னை அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவருடைய ஜாதகத்தை கேட்டிருந்தேன். கரெக்ட். மாமா, குறுக்க பேசாத, வாய மூடு. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் மறுபடியும் அந்த குதிரைக்காரன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. இதெல்லாம் இப்ப என்ன பேச்சு? வள்ளி, நேரமாவது, நம்ம போவோம். ஏன் கயற வேணாம், நாங்க போறோம். அப்புறமா வந்து சேருங்க. வாமா.